ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். பேசிக்கலி இது என்ன அப்படின்னாக்கா சிக்கன் மட்டன் எதுவுமே போடாம தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல ஒரு பிரியாணி. இது எம்டி பிரியாணின்னு சொல்லலாம், குஸ்கான்னு சொல்லலாம். வெஜிடேரியன்களும் சாப்பிடக்கூடிய தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த ரெசிபி இன்கேஸ் நம்ம ஒரே வீட்ல வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் இருக்காங்க அப்படின்னாக்கா 2 பேருக்கும் சேர்த்து ஒரே பிரியாணி போட்டுட்டு சைடில் நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரே வேலையாக சிம்பிளாக முடிஞ்சிடும். 2 பேருக்கு 2 டிஷ் தனித்தனியாக பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இதை எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. அதை எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம். இந்த பிரியாணி மசாலா நான் மொத்தமா அரைச்சு வச்சுக்குவேன். ஸோ இன்னைக்கு நான் காண்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, மொத்தமா அரைச்சு வச்சுக்கக்கூடிய அளவுகள் தான். மொத்தமா மசாலா எப்படி அரைச்சு வச்சுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல அளவுகளோட சொல்றேன். இன்னைக்கு இந்த பிரியாணிக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்றது 2 1/2 கப் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ, அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமா கல்பாசி, கொஞ்சமா பட்டை, கொஞ்சமா ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சமா ஜாதிக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து மொத்தமா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் சீரக சம்பா அரிசியில பண்ண போறேன் இந்த பிரியாணி. அதனால சீரக சம்பா அரிசி 2 1/2 கப் எடுத்திருக்கோம். இந்த அரிசியை எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிடணும். நீங்க பிரியாணிக்கு தேவையான மத்த எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஊற வைங்க. அரிசி ஊறுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் ஊறணும். ஸோ அந்த டைமிங்கை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சரியான பதத்துல இந்த பிரியாணி நமக்கு ரெடியாகி வரும். ஸோ இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டு 10ல இருந்து 12 பல் எடுத்திருக்கேன். அதுக்கு சரியா பாதி அளவு வர்ற மாதிரி இஞ்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் 2 1/2 கப் அரிசிக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதா இருந்தது அப்படின்னாக்கா முழு வெங்காயம் போட்டுருங்க. இல்லை ரொம்ப பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா அதுல பாதி எடுத்துருங்க. அதை எடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல பெரிய பாத்திரமா எடுத்துக்கிட்டு 10 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நீங்க என்ன எண்ணெயில யூஸ்வலா சமைப்பீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த முந்திரி பருப்பு போட்டுட்டு லைட்டா அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துல பாதியை நான் அரைச்சிருக்கேன். பாதியை இப்போ நான் வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன். யூஸ்வலா அரைச்சி போடுற வெங்காயம் சின்ன வெங்காயமா இருந்தது அப்படின்னாக்கா இன்னுமே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயத்திலே பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் இப்போ 2 பச்சை மிளகாயும் இருக்கு. காரம் போடும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினைச்சா ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 2 1/2 கப் அப்படிங்கிறப்போ நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது குழந்தைங்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த அளவு காரத்துல தான் இருக்கும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசனை மாறுறது கொஞ்சம் நல்லாவே தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கலை அப்படின்னாக்கா கசப்பு வந்துடும். அதனால நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி சுருள சுருள வதக்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி பொடி இருக்கு இல்லையா, பிரியாணி மசாலா பொடி, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ 2 1/2 கப் அப்படிங்கிறதுனால 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன்ல 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாங்க இதுல சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டா அளவு பண்ணி கரெக்டா ஒவ்வொரு தரமும் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்ரி டைம் டேஸ்ட் எக்ஸாக்ட் சேமா வரும். ஸோ அதனால இந்த மசாலாவை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாவே போடுறேன். கிராம் கணக்குல எடுத்து எப்படி அரைச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறத. இந்த பவுடரை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான், அதனால நான் 2 தக்காளியை எடுத்து நான் அரைச்சி இன்னைக்கு ஊத்திருக்கேன். நீங்க சின்ன சின்னதா கூட கட் பண்ணி போடலாம். வாயில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது 2யும் சேர்த்திருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம தயிரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது எல்லாமே வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி மேலே லைட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க இப்போ உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இதுல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். நான் 3/4 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு கடைசியா ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உப்பும் போட்டுட்டு
நல்லா வதக்கிடுங்க. இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி டைம்ல 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நானு. 2½ கப் அரிசி வச்சிருக்கேன். ஸோ 5 கப் நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம தம்ல போட்டு தான் வேக வைக்க போறோம். இது வந்து அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான். அந்த தண்ணியை தான் வந்து ஃபர்ஸ்ட் வடிகட்டி இதுல நாம சேர்த்துக்க போறோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ ஒரு கொதி வர விடுங்க. இதுக்கு இடையில வந்து வேணும்னா லெமன் வந்துட்டு லைட்டா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி எடுத்து நம்ம 2½ கப் இதுல வந்து சேர்த்துக்கிறோம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர விடணும். லைட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு ஹெவியான பிளேட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு காட்டன் துணி இல்லைன்னா இந்த ஹெவி டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிருங்க. கேப்பே இல்லாம கவர் பண்ணிட்டு மேலே ஏதாவது ஒரு கனமான பொருளை எடுத்து அது மேல வச்சிருங்க. நான் இன்னைக்கு கிரைண்டர் கல் வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு கூட நீங்க வைக்கலாம். இப்போ இதை ஃபுல்லா ஹை ஃப்ளேம்ல ஃபர்ஸ்ட் 1 or 2 மினிட்ஸ்க்கு நம்ம விட்டுருவோம். இப்ப பாத்தீங்கன்னா வெளியில ஃபுல்லா இந்த துணியில வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கசியறது தெரியும். அந்த டைம்ல நல்லா வந்து ஃப்ளேமை குறைச்சு லோவஸ்ட் ஃப்ளேம்ல வச்சிருங்க. தம்ல விட்டுருங்க அப்படியே ஃபார் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு செம டேஸ்டியான பிரியாணி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிருக்கும். பிரியாணியை தம்ல போடுற டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க 30 மினிட்ஸ் விடுறீங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த தம்ல வந்து வேகிறதுக்கான டேஸ்டே வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறமா மேலே வந்து கிளறி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம அதை வந்து கிளறி விடலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மைல்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே நம்ம வந்து நல்ல சுகாதாரமான முறையில் நம்ம இந்த பிரியாணி பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து சைடில் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏதோ ஒன்று வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே வேலையில் நீங்கள் 2 பேருக்குமே சமைச்சிட்டீங்க. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 பேருக்குமே. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து செம்ம ரிச்சாக டேஸ்ட்டாக தலப்பாக்கட்டி பிரியாணியோட அதே டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.